நாங்க தானே ஓட்டு போடுறோம், ஏன் எங்களுக்கும் தர மாட்டேங்கிறாங்க? ஒதுக்கப்பட்டவங்களா? ஸ்டாலின் அவர்கள் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு? அதுக்கு இன்னும் பாதி பேருக்கு கொடுக்கன்னு சொல்றாரு, கொடுக்க மாட்டாரு. மானிய விலையில 25,000 ரூபாய் ஸ்கூட்டருக்கு கொடுக்குறாங்க பெண்களுக்கு. அப்புறம் என் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாரு. 50 மாத ஆட்சியை சூப்பரா பண்ணி கொடுத்தவர். வரமாட்டாரு, அண்ணன் வருவார், எடப்பாடி அண்ணன். அவர் வந்து ரொம்ப மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அம்மா மாரியே அவர் செய்வார் எல்லாருக்கும். Nirmati Property Management. Contact 766700 அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்பா. அக்கா உங்க பேரு? அலிமேலு. அக்கா இப்போ எடப்பாடி வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு, என்னன்னா இப்போ வந்து மகளிர் உதவி திட்டம் வந்து 2000 ரூபாய் மாசம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? கொடுத்தா சந்தோஷமா தான் படுவோம் நாங்க. இவர் வந்து ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் தான் தராரு. 1000 ரூபாய் கொடுத்தா அந்த குறுப்போட்ட அட்டைக்கு தான் நான் தருவோம், சக்கரை அட்டைக்கெல்லாம் இல்லைன்றாங்க. அப்ப சக்கரை அட்டைக்காரங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்மளுக்கெல்லாம் நாங்க தானே ஓட்டு போடுறோம், ஏன் எங்களுக்கும் தர மாட்டேங்கிறாங்க? வணக்கம். உங்க பேரு என்ன? ரமேஷ். சரிங்கண்ணா. ஆனா இப்ப எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாசம் வந்து மகளிருக்கு வந்து உதவி திட்டம் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீ உங்களோட கருத்து? அதாவது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சரி, சொன்னது ஏடிஎம்கே சொன்னதை செய்யணும், வார்த்தையில் வர மாட்டாங்க, செய்வாங்க. சொல்லிட்டாக்கா வார்த்தையை விட்டாங்கன்னா அது புரட்சி தலைவர்லேருந்து ஜெயலலிதா இருந்து சொன்னா செய்வாங்க. பஸ் ரேஷன் கார்டுக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் 1000 ரூபாய்க்கு நாங்கள் அப்படி 2500 ஆகணும். அதனால வந்து அவங்களாம் சொல்றது மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்க பரம இலவச. ஏன்னா பெண்கள் மட்டும் ஓட்டு போடுறாங்களா? டிஎம்கே ஆட்சி வந்து ஆண்கள் என்ன ஒதுக்கப்பட்டவங்களா? ஆண்களும் ஓட்டு தானே போட்டு தான் ஜெயிச்சாரு. பெண்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க மாட்டியா? ஆண்களுக்கு அப்போ இவனுக்கு வஞ்சி தானே பண்றாங்க. அதனால மக்கள் இப்போ வந்து எடப்பாடி அவர் சொன்னது தப்பு, ஒன்று கரெக்டான கருத்து தான். அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யணும். அப்போ ஆண்டாளெலாம் வந்து 3000 5000 கொடுக்குறாங்க. இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் கம்மி. அதனால 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால இவ்வளோ கொடுக்குறாங்க. நம்ம அது வந்து அதனுடைய கவர்மெண்ட்டுடைய நிதி நிலைமை பொறுத்து தான். அவங்க கவர்மெண்ட் நிதி நிலைமை என்ன பண்ணாலும் அதை பற்றி தான். அதாவது வீடு கொடுக்குறது கொடுக்கலாம், வாய்ப்பு கிடையாது. பஸ் ஜெயலலிதாவில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வீடு, இலவச வீடுகள்லாம். இப்போ குடிசை மாதம் எத்தனை கொடுக்கல. அவனை இருந்தவங்க மாற்றி கொடுத்தாங்க டிஎம்கேல. இவங்க அப்படி பிளாட்ஃபார்மில் இருந்தவங்களுக்கு எல்லாம் காலி பண்ணி கட்டி வீடு கொடுத்தாங்க. இவங்க சொன்னா ஒதுக்குப்புறத்தில் போட்டு கொடுத்தாங்க. நல்ல வீடு இருந்தால் கூட அதை வந்து இச்சிட்டாங்க, தேவைக்கு வச்சுட்டு அது ஒதுக்குப்புறத்தில் கொடுத்தாங்க. இவங்க அப்படி இல்லை, மெயினான சிட்டியில் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து மக்களுக்கு நல்ல தேவையான செய்தாங்க. யாரும் போட மாட்டாங்க. அந்த நூறு வந்து செய்வத்துக்கு மாற்றம் மக்கள் அதனால தான் ரொம்ப விரும்புறாங்க. நீ வந்து டிஎம் காட்சி யாருமே விரும்பல, எல்லாம் வெறுத்து போயிருக்கிறாங்க. மக்கள் தான் விரும்புகிறாங்க. அதனால வந்து எடப்பாடி சொல்றது செய்வாங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க, செய்ய மாட்டான்னு சொல்ல மாட்டார். இன்னும் ஒன்று கூட்டணி பிரிஞ்சனால கொஞ்சம் ஒரு வீக்னஸாக இருந்தது. இப்போ டிடிவி அவர்களும் வந்து சேர்ந்துட்டாப்புல. இப்போ பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்துருவாப்புல. அப்போ வந்து கட்சி பலமாகிடும். கட்சி பலமாட்டா டிஎம்கே வர. இப்போ அதனால தான் 13 உதயநிதியெல்லாம் பயங்கரமாக பேட்டி கொடுத்துட்டாரு. இப்போ பேட்டியே கொடுக்கல. டிடி வந்து சேர்ந்த பிறகு பேட்டியே கொடுக்கல, ஆஃப் ஆகிட்டார். அதுக்குன்னே வந்து எடப்பாடி அவர்கள் ஏன் நம்ம இவங்களுக்கு தெரியல, ஜெயக்குமார் வைத்தியலிங்கம் டிஎம்கே போய் சேர்ந்தாங்க. வைத்தியலிங்கெல்லாம் ஒன்று இருந்து இவரை உச்சி பேட்டி ரணகலமாக இருக்கு மாதிரி அவரை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பதவி வேணாம், சசிகலா முருகன் ஓபி எங்களுக்கு பதவி வேணாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் கட்சி நாங்கள் விட மாட்டோம். நான் ஒரு யூடியூப் சொல்லிட்டேன். அதாவது அதனால நான் ஒரு கூட்டணி வச்சு தப்பு கிடையாது. ஏன்னா வரணும், ஜெயிக்கணும். அதாவது யார் ஜெயிக்கிறாங்களோ இப்போ ஜெயிக்கிறாரு, கட்சி வரணும். இந்த தடவை வந்து யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த தடவை ஆட்சிக்கு யார் வருவா? அதான் எடப்பாடி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது என் கருத்து மட்டும் கிடையாது. நான் பப்ளிக் ஒப்பீனியன் நான் பேசுவேன். அண்ணா வணக்கம்ண்ணா. உங்க பேர் என்ன? நாராயண். ஆனா இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்களுக்கு வந்து மாசம் வந்து இலவச பேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேருந்து, இலவச பேருந்துன்றது எல்லாமே வரவேற்கிறது தான். எல்லாமே மக்களுக்கு பயன்படுறது எல்லாமே வரவேற்கிறதுக்கு தான். எடப்பாடி ஆட்சி நல்லா தான் இருந்து. நம்ம கொரோனா டைம்ல பார்த்தோம். கொரோனா டைம்ல இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோலா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒரு எடப்பாடி ஆட்சியில இருந்தது. ஒருத்தர் கூட வெளியில் வர முடியாது, கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஏடிஎம்கே நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கு. இங்கே போனாட்டி ஜெயிக்கலே தவிர அதுக்கு முன்ன வாட்டியெல்லாம் ஏடிஎம்கே தான். இந்த அம்மா இருக்கும்போது எடப்பாடி எல்லாருக்கும் பொதுவாக பிடிக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுங்க அண்ணா. உங்க பேரு? மத்தியழகன். ஆனா இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து
மகளிருக்கு வந்து 2000 ரூபாய் மாசம் வந்து உதவி திட்டமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா கொடுப்பாரு, இந்த டிப்பு கண்டிப்பா கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு? அதுக்கு இன்னும் பாதி பேருக்கு கொடுக்கல, கொடுக்கன்னு சொல்றாரு, கொடுக்க மாட்டாரு. கொடுக்க மாட்டாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ வீடு நிலம் இவங்க இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுப்பாரு கண்டிப்பா. உங்க கருத்து என்ன? இந்த மாதிரி எடப்பாடி கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன் நான் அவ்வளவு இதா சொல்றீங்க? நம்மளுக்கு தெரியும்ல, அவர் சொன்னது இந்த மாதிரி நம்ம 4.5 வருஷமா இருந்தாரு. அவர் செஞ்சது எல்லாமே கரெக்டா சக்சஸ் பண்ணாரு. ஸ்டாலின் பண்ணது இது வரைக்கும் வந்துட்டு பாதி கொடுத்து பாதி பேருக்கு கொடுக்கல. இந்த 5000 தரனாரு, அதுவும் கொடுக்கல. எடப்பாடி கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த தடவை ஆட்சிக்கு யார் வருவாங்க நினைக்கிறேன்? எடப்பாடி தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் நாகராஜன். ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து மாசம் வந்து பெண்களுக்கு 2000 ரூபாய் வந்து இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆண்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாசம் பஸ் எல்லாம் வந்து இலவசமா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்ன இருக்கு? இப்போ நடைமுறையில் உள்ளது வந்து பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஆண்களும் சில கேள்வி கேட்டாங்க. என்ன இப்போ அவங்க மட்டும் தான் ஓட்டு போட்டாங்களா, ஆம்பளைலாம் ஓட்டு போடலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் இவர் எடப்பாடி என்ன சொல்லிக்கிறாரு, இப்போ ஆண்களுக்கும் இலவச பஸ் போகலாம், பெண்கள் போகிற மாதிரி அப்படின்னாரு. அதேமாதிரி பெண்களுக்கு வந்து மாதாந்தோறும் வந்து 1000 ரூபா அவங்க கொடுக்குறாங்க. இவர் ஆட்சிக்கு வந்தாக்கா 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. இது கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அது கொடுக்கலாம். காரணம் என்ன, மத்திய கவர்மெண்ட் வந்து மோடி இருக்காரு. மோடி கூட்டணியில் தான் இவங்க வராங்க. அதனால் வந்து நிதி நிலையை அங்கே சரி பண்ணி வாங்கி இங்கே கொடுப்பாரு. அதேமாரி மானிய விலையில 25000 ரூபாய் ஸ்கூட்டருக்கு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, இவங்க வந்த உடனே மாற்றிட்டாங்க. அதேமாரி தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதையும் மாற்றிட்டாங்க. இதெல்லாம் வந்து பழைய இதை வந்து ரினியூல் பண்ணி இவர் செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக. அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாருன்னா, பட்டினி தினத்தாரை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாரு. வீடு கட்டி கொடு. சொந்த வீடு வச்சுக்கிறவங்களுக்கு, கிராமப்புறங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு. அது 3.5 லட்சம் ரூபா நில உதவி பண்ணி கொடுக்குறாரு. அதனால ஒரு வரணும்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க, வரணும். ஏன்னா இப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு இது கலைக்கல்லூரியில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு பெண்ணு 4 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணி பல பிரச்சனைகள்லாம் வந்தது. அதுமாதிரி நிறையா சட்டம் ஒழுங்கு கவனிக்கிறது கிடையாது. போலீஸை வந்து அவங்க இஷ்டத்துக்கு விட்டாங்க. அவங்கள கிடுக்குப்பிடி போட்டால் தான் போலீஸ் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். போலீஸையும் ஃப்ரீயாக விட்டு கட்சிக்காரனை கொஞ்சம் வளர்த்து விட்டாக்கா அவன் கட்சிக்காரன் போலீஸுக்கிற மாதிரி நடந்துக்கிறான். ஆனால் கட்சிக்காரங்க வந்து நாளைக்கு நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணுன்ற எல்லாம் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனால் கட்சியுடைய பேரை கெடுக்கிறதுக்கு தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அதனால் அதிமுகவில் அந்த இது இருக்காது. நல்லபடியான ஆட்சி வரும், நல்லபடியான செய்தி கிடைக்கும், மக்களுக்கு நன்மை கிடைக்கும். வந்து அவர் வீடு இல்லைன்னா வீடு வாங்கி தருவார் நம்பிக்கை இருக்கு, கூட்டி வாங்கி தருவார் நம்பிக்கை இருக்கு. அவர் நல்லபடியா வரணும். அவரு வந்தவன் நல்ல சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப வணக்கம். என் பேர் வந்து திருவேங்கடம். தேர்தல் அறிக்கையில் இவர் எடப்பாடியார் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு மக்கள் அதான் பெண்கள் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 1500 தருவோன்னு அவர் அறிக்கையில் சொன்னார். இவங்க 1000 ரூபா தரனாங்க. ஒரு 1000 என்ன காரணத்தினாலேயும் மக்கள் வந்து இவங்க கூட்டணி வலுவினால வந்தாங்களா, இல்லை அவர் இப்போ சொன்ன பொய்யினால வந்தாங்களான்றது அது வந்து மக்கள்கிட்டே விட்டுறலாம், தப்பு இல்லை. ஆனால் இதுக்கப்புறமும் வந்து அவங்களே நம்பி வாக்கு செலுத்தி அவங்களே வர வச்சாங்கன்னாக்கா தமிழ்நாட்டை காப்பாற்றுறது கடவுள் மறுபிறவி எடுத்து வந்தாலும் முடியாது. தமிழ்நாட்டை நாஸ்தி பண்ணிட்டு போடுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நேற்று ஒரு பாலியல் கொலை, முந்தின நாள் ஒரு பாலியல் கொலை, ஒரு கல்லூரி மாணவி கற்பழிப்பு, 6-7 பேர் எல்லாரையும் வந்து இப்படியே வந்து டெய்லி கஞ்சா, போதை, பாலியல் கொள்ளை, செயின் பறிப்பு, கற்பழிப்பு, இது 4 ஒரு மேனி நடந்துக்கிட்டே இருக்குது. கேட்டாக்கா இந்த மினிஸ்டர், இந்த சுகாதார மினிஸ்டர் வந்து சட்டம் ஒழுங்கு A1 எங்களை மாதிரி யாரும் ஆட்சி நடத்த மாட்டாங்கன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சிஎம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எந்த கொம்பனாலும் எங்களை மாதிரி ஆட்சி நடத்த முடியாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சிஎம் என்னது எதை வச்சு சொல்கிறாங்கன்னே தெரியல. லோக்கலில் மக்கள் அனுபவிக்கிறத வச்சு மக்கள்கிட்ட வந்து இறங்கி வந்து நல்லது கெட்டதுக்கு வந்து பார்த்தாங்கன்னா மக்கள் படுற கஷ்ட நஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பிரகாசமாக ஆட்சி கொடுக்குறோம், நல்ல ஆட்சி கொடுக்குறோம், நல்ல செம்மையான ஆட்சி கொடுக்குறோம், மக்கள்லாம் செழிப்பாக இருக்கிறாங்கன்றப்பில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எந்த நிர்வாகமும் சரியில்லை. எல்லா நிர்வாகத்திலையும் லஞ்ச ஊழல், என்ன லஞ்சம் பெருத்து போச்சு, ஊழல் பெருத்து போச்சு, காசு கைவிட்டு இல்லாமல் எந்த வேலையும் நடக்கிறதே கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி நடக்குது. இந்த 4.5 வருஷத்தில்
தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு. மீண்டும் இவங்களையே மக்கள் வர வச்சாங்கனாக்கா தமிழ்நாடை காப்பாற்றுறதுக்கு கடவுளே மறுபிறவி எடுத்து வந்தாலும் காப்பாற்ற முடியாது. மக்கள் திருந்தி மாற்றி வாக்களித்தா தான் தமிழ்நாடாக இருக்கும். பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். 50 வருஷம் ஆட்சியில் 50 வருஷ காலமாக வந்து நாங்கள் அரசியலில் எங்களுக்கு பழுத்த பழம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 50 மாதம் ஆட்சியில் எடப்பாடியார் கொடுத்த சிறப்பான திட்டங்களை இந்த 50 வருஷமா 60 வருஷமா இருக்கிறவங்க கொடுத்தாங்களா? எவ்வளோ கல்வித்துறைக்கு கல்லூரிகள் பள்ளிகள் இப்போ பாரு 250 பள்ளிகளை மூடிட்டாங்க. இவங்க என்ன கல்வித்துறையில் என்ன மேம்பாடு என்ன சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க? கல்வி கிராமப்புறங்களில் 250 பள்ளிகளை மூடிட்டாங்க. அதே மாதிரி கல்லூரிக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கணும். அந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, அது கொடுக்கல. அந்த பட்டியலின மக்களுக்கு அந்த இது ஒதுக்குறாங்கல்ல ஸ்காலர்ஷிப்பு, அதெல்லாம் ஒழுங்காக போய் சேரலன்னு அவங்க ஒரு பக்கம் போராட்டம். இது துப்புரவு தொழிலாளர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம். எல்லா நிர்வாகமும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போராட்டத்தை இன்னைக்கு இந்த பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் போராட்டத்தில் இருக்கிறாங்க. 35 நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 20 நாளாக ஒருத்தர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. ஆச்சா, இவங்க 4.5 லட்சம் கோடி பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த காவாய்க்கு 4 கோடி 4 கோடி ஒதுக்கணுன்றாங்க மாநகராட்சி, சென்னை மாநகராட்சிக்கு. எல்லா இடத்துலையும் வெட்டி போட்ட காவா இருக்குது. ஓப்பன் ஆகுது. அது எல்லாம் தண்ணி தேங்கி போய் கொசு தொல்லை இன்னும் கொஞ்ச நேரம் போனால் இங்கே உட்கார முடியாது, அந்த அளவுக்கு கொசு வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்க புகை அடிச்சுட்டு போகிறாங்க. கொசு தொல்லையை மருந்து அடிக்கணும். மருந்து சரியாக தளிக்கணும். மருந்துக்காரங்க தளிக்கிறதே கிடையாது. தளிப்பான எடுத்துகிட்டு தளிக்கிறதே இல்லை. மருந்து புகை அடிக்கிறாங்க. அது எல்லாம் அந்த நேரத்துக்கு போது மறுபடியும் வந்துடுது பழையபடி. இப்படி எல்லா நிர்வாகமும் சரியான நிர்வாக திறமை இல்லை இந்த இப்போ இருக்கிற முதல்வர்கிட்ட. அதனால மீண்டும் இவரே தேர்ந்தெடுத்தாங்கனாக்கா கடவுளுக்கு தான் வெளிச்சம் தமிழ்நாடு. என்ன ஆகுமோ சொல்ல முடியாது. சிறப்பான ஆட்சி கொடுத்தவர் 4 வருஷம் 4 வருஷம் 2 மாதம், அதான் 50 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தவர். விவசாயத்தில் சாலை வசதிகள், கிராமப்புற வசதிகள், அந்த நீர்நிலை வசதிகள், அதே மாதிரி கல்வித்துறையில் வசதிகள், கல்லூரிகள், பாடசாலைகள், இப்படி பல எல்லாத்தையும் பார்த்து 50 மாத ஆட்சியை சூப்பராக பண்ணி கொடுத்தவர். ஏன் தான் மக்கள் அவரை மறந்து மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. புரியுதா? இது மாதிரி மறுபடியும் அந்த தப்பை மக்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அவங்க மாற்றி யோசனை பண்ணணும், மாற்றி யோசித்து மற்ற நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா. வணக்கங்கண்ணா. உங்க பேர் என்ன? சேகர் என் பேர். ஆனா எடப்பாடி அவர்கள் நிறைய அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னா இப்ப பெண்களுக்கு மாசம் 2000 ரூபாய் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தருவாரு. அம்மா போய் 4 வருஷமா நல்லபடியா தான் ஆட்சி பண்ணாரு. இப்ப நடக்கிற ஆட்சி பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு, எவ்வளவு அழகா நடக்குதுன்னு. புரியுதா? நல்லா நடக்குதா? இப்போ கூட வெளியூர்ல இருந்து 3 பேர் பழைக்க வந்தவங்க துண்டா வெட்டி கோணியில கட்டி மூட்டை கட்டி தரமணிலையும் எல்லாத்துலயும் ஒரு மூட்டை போட்டுக்குது. என்ன பண்ணுது போலீஸ் தான் கேக்குறாங்க. இதெல்லாம் நடக்காதன்னா நல்ல ஆள் வரணும். அப்புறம் இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போ மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் இதுக்கு முன்னாடியே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா குறிப்பிட்ட எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதுல எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் திருப்பி இந்த எலெக்ஷன் இந்த டைம்ல இது பண்றதுக்கு திருப்பி எல்லாரும் கொடுப்பேன்னு சொல்லி புதுசா பாம்பு சப்ளை பண்ணி கொடுத்துன்னு இருக்காரா இல்லையான்னு தெரியல. வாங்குறவங்களுக்கு தான் தெரியாது. வேற ஆனா அப்புறம் ஆண்களுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லாத்துக்கும் இலவச பேருந்து. ஆமா, பஸ் என்ன நினைக்கிறீங்களா? வந்தா செய்வார் தான், செய்வார், கண்டிப்பா செய்வார். சரி சரி, சொன்னதை அதிமுக உள்ளவங்க செய்வாங்க. வணக்கம்க்கா. அக்கா உங்க பேரு? ஐசா. அக்கா, இப்போ எடப்பாடி அவர்கள் மாசம் பெண்களுக்கு 2000 ரூபாய் மகளிர் உதவி தொகையை கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுப்பாரையா? கண்டிப்பா அது நடக்கும். அது எந்த அளவுக்கு ஒரு மகளிர்னாக்கா கஷ்டம். வீட்டில் யாரும் குடிக்க போயிடுறது ஏதாவது செலவு பண்ணிடுறாங்கன்னுட்டு பெண்களுக்கோசம் ஒரு பேங்க்லேயோ ஒரு செலவுக்கோ கொடுக்குறாரு அவர். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா எல்லாத்துக்கும் கொடுப்பான்னு சொன்னார்.
அப்புறம் அப்படி இப்போ நாளையில என்ன சொல்லிட்டாருன்னா குறிப்பிட்ட அட்டைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த குறிப்பிட்ட அட்டைகளுமே வந்து எல்லாரும் அப்ளை பண்ணா எல்லாத்துக்கும் போய் சேரல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வேலைக்கு ஆகாது, அது கொடுக்கல. அது சில பேர் கொடுத்துருக்கிறாரு, சில பேரை ஏமாத்தின்னு இருக்காரு. அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கஞ்சா ஊசி குடி எல்லாமே குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டாங்க. கொலை வெட்டு குத்து இதெல்லாம் நிறைய நடக்குது. ரோட்டில் போயினே இருக்காங்க, லேடிஸ் கிட்ட இருந்து செயின் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏதோ நடக்குது. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இது இவர் வரமாட்டார், அண்ணன் வருவார், எடப்பாடி அண்ணன். அடுத்த தடவை எடப்பாடி அவர்கள் வந்தா இந்த திட்டம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுங்க? அவர் வந்து ரொம்ப மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அம்மா மாரியே அவர் செய்வார். எல்லாருக்கும் கவலையே பட வேண்டாம். அதுக்கு கண்டிப்பா அவர் வருவார், எங்களுக்கு உறுதி இருக்குது. சரி சரி, ரொம்ப நன்றி. அக்கா வணக்கம்க்கா. இப்போ உங்க பேரு? ராஜேஸ்வரி. அக்கா, இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு சொல்லியிருக்காரு என்னன்னா மாசம் மாசம் வந்து பெண்களுக்கு வந்து உதவி திட்டமா 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுத்தா சந்தோஷம் தான். எங்களுக்கு லேடிஸ்க்கெல்லாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப தேவைப்படும். பர்சனலாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் வந்து வீட்டு பொருள் மளிகை பொருள் அந்த மாதிரி லேடிஸ்க்கானது எதுவாக இருந்தாலும் அவங்க கையில இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தான். அவரு 1000 ரூபாய் ஸ்டாலின் சார் தரேன்னாரு. எல்லா கார்டுக்குமே அப்போ கிடைக்கும்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா என் கார்டு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கல. என்னோட இது செலக்ட் ஆகலன்னு சொன்னாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ திருப்பி இந்த கேம்ப் மாதிரி போட்டாங்க, அப்போதான் போய் இது பண்ணியிருக்கேன். அதில் தான் ஓகே ஆயிடுச்சா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அது அக்கௌண்ட் செக் பண்ணணும் போயிட்டு ஏதோ ஒன்று. இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, வந்தாருன்னா கொடுத்தா சந்தோஷம் தான். கண்டிப்பாக அவர் வருவார், நான் நம்புகிறேன். என்னோட இது இவருக்கு தான் சப்போர்ட் இவருக்கு.